அனைவருக்கும் வணக்கம். நான் மனோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாரத்தில் வந்து ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண டேக்ஸ் சேஞ்சஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு 12 lakhs வரையும் இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நீங்கள் 12 lakhs மேலே ₹1 ஏர்ன் பண்ணாலும் இந்த டேக்ஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் நிறைய கன்ஃபியூஷன் பார்க்க முடிஞ்சுது. என்ன ப்ரோ 12 lakhs வரையும் டேக்ஸ் கிடையாது சொன்னாங்க, ஆனால் 4 to 8, 8 to 12 வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுடைய வருமானம் 12 lakhs கீழே இருந்தது அப்படின்னா டேக்ஸ் கிடையாது. பட் நீங்கள் 12 lakhs மேலே ₹1 வாங்கினாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 lakhs வரையும் தான் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 8க்கு 5% கட்டுவீங்க, 12க்கு 10% கட்டுவீங்க. அண்ட் தென் 12 above இந்த ரேட்ஸ்லாம் வந்து கட்டுவீங்க. அண்ட் நீங்கள் சேலரியில் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக்ஸ் எடுத்துருவாங்க. பட் உங்களால் வந்து அது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மூலியமா வந்து கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். நான் பெரிய டேக்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் வந்து கிடையாது, ஜஸ்ட் இருக்க இன்ஃபர்மேஷனை ரிலே பண்ணுற அவ்வளோதான். ஸோ உங்களுடைய அக்கௌண்டன்ஸ் கிட்ட பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணி இந்த டேக்ஸ்க்கான அட்வைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் கிரிப்டோ ரிலேட்டடாக இந்த யூனியன் பட்ஜெட்டில் வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிரிப்டோஸை வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸாக வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுது. ஆனால் ஸ்டில் கிரிப்டோஸ் அன்ரெகுலேட்டட் தான். ஏன்னா கன்சிடரேஷனுக்கும் ரெகுலேஷனுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. பேசிக்கலி நீங்கள் கிரிப்டோ வச்சிருந்தா அதில் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அதிகமாக டேக்ஸ் கட்டணும் அப்படின்றத வந்து அர்த்தம். ஸோ நீங்கள் கிரிப்டோவில் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளாட் 30% வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும். உங்களுடைய லாஸஸை ஆஃப்செட் பண்ண முடியாது. ப்ளஸ் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 1% TDS கட்டி ஆகணும். இது ஆல்ரெடி இருந்த ரூல் தான், இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. ஆனால் இப்போ புதுசாக இருக்க ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கூட February 2025 மேலே நீங்கள் அன்டிஸ்க்ளோஸ்டு கிரிப்டோ இன்கம்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதை ஹிடன் இன்கம் பிராக்கெட் கீழே வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்தியாவில் ஹிடன் இன்கம் உடைய பேஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. அதாவது உங்களுடைய இன்கம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஹைட் பண்ணீங்க அப்படின்னா அதை ஹிடன் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான பேஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. அதாவது கண்டுபிடிக்கும் பட்சத்தில் பிளஸ் அது மேலே சர்ச் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 15% போடுறாங்க. பிளஸ் அதுக்கு மேலே செஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4% வந்து போடுறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 79% வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து டேக்ஸில் காட்டாமல் கிரிப்டோ ப்ராஃபிட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர டேக்ஸ் இயரில் வந்து ஃபைல் பண்ணிடுங்க. நீங்கள் வேற ப்ரோ நான் வச்சிருக்க கிரிப்டோஸ்லாம் ஃபுல்லாக லாஸில் தான் வந்திருக்கு, அந்த லாஸில் வேணால் பங்கெடுத்துக்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இந்த சைக்கிளோடைய டாப் இந்த வருஷத்தில் வருது அப்படின்றதால கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட்ஸ் வரும். அப்படி வரும்போது மறக்காம வந்து டேக்ஸை ஃபைல் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க பிஸ்னஸ் கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 2026 போல அதையும் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். அதுக்கு 30 day விண்டோ இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் கிரிப்டோ ரிலேட்டடாக இந்த பட்ஜெட்டில் வந்த நியூஸ். பட் ஸ்டில் இந்தியா கிரிப்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் இன்னும் கொண்டு வரல, ஸ்டில் டிராஃப்ட்ல தான் இருக்கு போல. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அது வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ இதை தவிர்த்து வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிரிப்டோ ரிலேட்டடாக வரல கைஸ். ரைட், அடுத்து கடந்த வாரத்தோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லிக்விடேஷன் வந்து நடந்துருந்துச்சு. பிடிசியோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் 98,000 கீழே வந்து போச்சு. ஆனால் டெலிகிராம் குரூப்ல வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து லிக்விடிட்டி ஹண்டிங் மாதிரி தெரியுது, எஸ்பெஷலா ரீட்டைலோடைய லிக்விடிட்டி ஹண்டிங். ஏன்னா வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா லோவா இருந்துச்சு. ஸோ இந்த டம்ப்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 920 மில்லியனுக்கு மேல வந்து லிக்விட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு 106,000 வரையும் ரீச் ஆச்சு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் FOMC மீட்டிங்கும் வந்து இருந்துச்சு. அதுல எதிர்பார்த்த மாதிரி யூஎஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆனதால சைட்வேஸ் ப்ளஸ் ஒரு சின்ன பம்பு வந்து இருந்துச்சு மார்க்கெட்டில். அண்ட் கைஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் போரிங். நான் வந்து இவ்வளோ சொன்ன மாதிரி இவ்வளோ போச்சு அந்த நாங்கள் வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ மோஸ்ட்லி நான் ப்ரொவைட் பண்ணுற அனாலிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்து இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரிப்டோ தமிழ் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் இதில் பண்ணுற அப்டேட்ஸை என்னோட ட்விட்டர்லேயும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் வந்து அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த FOMC மீட்டிங்கில் நடந்த ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜெர்மி பவல் வந்து பேங்க்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு பிட்காயின் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்களால அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கோர்ஸ் இது வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட், இதில் வந்து எதுவும் மாற்றி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா USA கிரிப்டோஸோட நேஷனல் ரிசர்வ்ஸை ரெடி பண்ணுது அப்படின்றப்ப கண்டிப்பாக நார்மல் மக்களும் பேங்க்ஸ் வழியே வாங்கணும்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பெரிய தடல் எதுவும் போட முடியாது அப்படின்றதால தான் பவுல் அப்படி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த கரெக்ஷன்லாம் நடந்து இப்போதைக்கு பிட்காயின் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 102,000 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. RSI பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் மிட் ரீஜன் பக்கம் வந்து இருக்குது. கைஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கமெண்ட் வந்து பார்த்தேன். என்னன்னா ப்ரோ நீங்கள் வந்து அல்காயின் சீசன் ஃபர்ஸ்ட் டிசம்பரில் வரும்னு சொன்னீங்க, அப்புறம் ஜனவரியில் வரும்னு சொன்னீங்க, அல்காயின் சீசனே வரல, ஃபுல்லாக வந்து அல்ட்ரா பியரிஷ் தான் வந்து மார்க்கெட் டம்ப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு வாட்டி பார்த்துருங்க. என்னுடைய ஹால்விங் அனாலிசிஸ் டேட்டா படி டிசம்பர் 2க்கு மேலே வந்து அல்காயின் சீசன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கணும். அண்ட் அது வந்து ஸ்டார்ட்டும் வந்தாச்சு. ஏன்னா இவ்வளோ நாட்கள் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பெருசாக அதுவும் டம்பை ஃபேஸ் பண்ணல. கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து டம்ப் ஆகியிருக்கும். அண்ட் அதே டிசம்பர் 2,
3 டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மினி அல்கைன் சீசன் வந்து வந்திருக்கும். ஸோ டேட்டா டசன் லை கைஸ். ஆக்சுவலி வி டிட் சா ஸ்மால் அல்கைன் சீசன். ஓகேங்களா, ஜஸ்ட் பிகாஸ் உங்களுடைய அல்கைன் பம்ப் ஆகலை அப்படின்றதால அல்கைன் சீசன் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டேட்டாவை பொறுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மினி அல் சீசன் வந்து போயிருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அது சஸ்டைன் ஆகலை. ப்ரீவியஸாக வந்து ஃபுல் ப்ளோன் அல்கைன் சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சஸ்டைன் ஆகியிருக்கும். இது சஸ்டைன் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த கிறிஸ்மஸ் டைமில் ஒரு டம்ப், ரெண்டாவது இயர் எண்டு, மூணாவது சைனீஸ் நியூ இயர், நாலாவது மெயினாக ட்ரம்ப்போடைய பதவி ஏற்பு விழா. பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக வந்து பார்க்கப்படுது பிட்காயினில். ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் பிட்காயின் நல்லா பம்ப் ஆகும் அப்படின்றதால வேல்ஸ் அல்காயின்ஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. இதுதான் வந்து ஆக்சுவலி நடந்தது. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காயின் சீசன் வந்து டிலே ஆகிருக்கு, அவ்வளோதான். அது வந்து கண்டிப்பாக வராது, மொத்தமாக போயிடுச்சு அப்படிலாம் வந்து கிடையாது. அண்ட் இந்த பிப்ரவரியிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அல்சில் நல்லாவே வந்து கெயின் தெரியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் நல்லா டம்ப் ஆக ஆரம்பிக்கிறது தான் அல்காயின் சீசனுக்கான ஃபர்ஸ்ட் அறிகுறி. அப்படி இது டம்ப் ஆகணும் அப்படின்னா டாப் அல்காயின்ஸ் இருக்கு பாருங்க, நல்லா அதிகமான மார்க்கெட் கேப்ல, அதில் வந்து நல்லா வந்து பம்ப் வரணும். ஸோ அப்படி அதில் பம்ப் வரணும் அப்படின்னா அதுக்கு எதனா பாசிட்டிவ் நியூஸோ இல்லை வந்து அப்கமிங் எதனா அப்டேட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்க அல்காயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தேரியம் தான். இத்தேரியமை பொறுத்தவரையும் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு க்ரீனில் இருக்க மந்த். ஸோ அதோட ஆவரேஜ் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 15% பக்கம் வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 46% வரையும் வந்து பம்ப் ஆகியிருக்குது பிப்ரவரி மாசத்துல. அண்ட் அதுக்கு அடுத்து வரப்போற 3 மாசம் பார்த்தீங்க அப்படின்னா இத்தேரியமுக்கு நல்லாவே வந்து ஒரு கெயின் ஆகிற மந்த்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து டாப் கெயின் மந்த்ஸ் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இத்தேரியம் டிசம்பர் ஜனவரியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பம்ப் ஆகியிருக்கணும். ஆனால் பிட்காயினுக்கு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் இருந்ததால வேல்ஸ் இத்தேரியம் பக்கம் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனால் இப்போதைக்கு பிட்காயினை சுற்றி இருக்க பெரிய பெரிய பாசிட்டிவ் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சஸ்டைன் ஆகி வந்து இப்போ ஓரளவுக்கு ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ வேல்ஸ் இனிமேல்ட்டு கண்டிப்பாக அல்காயின்ஸ் பக்கம் வந்து வர ஆரம்பிப்பாங்க, எஸ்பெஷலி இத்தேரியம். ஏன்னா அதுக்கு வந்து ETF அப்ரூவல் வந்து இருக்குது. அண்ட் டேட்டா படி அடுத்து வரப்போற 4 மாசங்கள் இன்க்ளூடிங் பிப்ரவரி நல்லா இருக்கு அப்படின்றதால கண்டிப்பாக இத்தேரியம் அப்வர்ட் போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் இதே இத்தேரியம் வைசஸ் BTC பேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. பிகாஸ் மந்த்லி சார்ட்ல 786 லெவலில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து ஃபேஸ் பண்ணுது இத்தேரியம் வைசஸ் பிட்காயினோட சார்ட்ல. இந்த சார்ட்ல இந்த பவுன்ஸ் வந்தாலே கண்டிப்பா இத்தேரியம் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து இருக்க ஒன் ஆஃப் த டாப் காயின் பார்த்தீங்க அப்படின்னா BNB. ஸோ BNBக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பேர்ன் வந்து பண்ணப்படல. யூஸ்வலாக இதை வந்து ஜனவரியில் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி பிப்ரவரியில் கரெக்டான டைம் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேர்னோட நியூஸ் வெளில வரும்போது BNBல கண்டிப்பாக ஒரு பம்ப் வரும். ஆனால் வேல்ஸ் BTC சைடு இருந்ததால அந்த எதிர்பார்த்த பம்ப் இன்னும் BNBக்கு வரல. பட் அஃப்கோர்ஸ் பைனான்ஸ் டீம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுமோ மக்கள் வந்து டம்ப் பண்ணிட்டோம், அந்த அளவுக்கு வந்து BNB நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்பவுமே டிலேடு பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது தான். அண்ட் கைஸ் நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹால்விங்லேருந்து எப்போவுமே பிட்காயின் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ரேலியை தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3 சைக்கிளில் பிட்காயினோட ப்ரைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு சார்ட்டு, அதாவது அதோட கம்ப்ளீட் ரேலியை வந்து இங்கே மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2011 to 2015 சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பாட்டம்ல இருந்து 552x வந்து கொடுத்துருந்துச்சு. 2015லேருந்து 2018 பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பாட்டம்ல இருந்து 113x வந்து கொடுத்துருந்துச்சு. 2018 to 2022 பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பாட்டம்ல இருந்து 20x வந்து ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. இப்போ இந்த 2022 to present பார்த்தீங்க அப்படின்னா so far 6x வந்து கொடுத்துருக்குது. ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 to 10x இந்த சைக்கிளில். ஸோ அதுக்கு மேலே வந்து பிட்காயின் போகாது அப்படின்றத என்னுடைய கருத்து இந்த சைக்கிளுக்கு. ஸோ இந்த சைக்கிளுக்கான பிட்காயின் டாப் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150K பக்கம் வந்து இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹால்விங் அனாலிசிஸ் படி வர அக்டோபர் டைமில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு காட்டுது. அண்ட் அதுக்கு முன்னாடி மேபி ஒரு நல்ல பம்ப் அண்ட் டம்ப் வரலாம், ஆர் மேபி அப்படியே கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகி அதோடைய அந்த பீக்கை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ என்னோட அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்ல இருக்க டேட்டா ப்ளஸ் கரண்ட் ட்ரெண்ட்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். என் கையில் கிறிஸ்டல் பாலும் கிடையாது, எனக்கு வந்து வேல்ஸ் கான்ட்ராக்டும் வந்து கிடையாது. அதனால எப்பவுமே கிரிப்டோவில் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுங்க. அந்த இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தான் என்னோட வீடியோஸ். ஸோ அதனால ப்ரோ நீங்கள் சொன்னீங்களே ஆனால் போலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காதீங்க. நான் வந்து பெய்ட் சேனலும் ரன் பண்ணல, பெய்ட் அனாலிசிஸும் வந்து கொடுக்கல. அண்ட் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணால் அதில் வந்து எனக்கு எந்த பர்சன்டேஜ் வந்து கொடுக்க போகிறதும் வந்து கிடையாது. ஸோ ஒரு குட் வில்ல இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, பட் புரிஞ்சிக்காமல் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் தான். உங்களுடைய எல்லா ட்ரேட்ஸும் உங்களுடைய ஓன் டெசிஷன்ஸ் தான். ஸோ மற்றவங்க மேலே வந்து என்றைக்குமே வந்து மார்க் பண்ணாதீங்க, நீங்கள் சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட கையை பிடிச்சி நான் அதையும் வாங்கவும் வைக்கல, உங்களோட கையை பிடிச்சி எதுவும் செல் பண்ணவும் வைக்கல. இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஸோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படுவேன். எனிவே கைஸ், இந்த வாரத்தில் பிட்காயின் எப்படி பாசிபிளி மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு லிக்விடேஷன் ஹீட் மேப் எடுத்து பார்க்கும்போது இப்போ இருக்க மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஹையர் லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 101,000 பக்கம் வந்து இருக்குது. ஸோ மேபி மண்டே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பிட்காயினோட ப்ரைஸ் இந்த லோயர் லிக்விடிட்டி ரீஜனை நோக்கி வந்து போகலாம். அண்ட் இதே ஃபிபனாச்சி லெவல்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா 0.618 சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101,000 பக்கம் வந்து இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி கீழே போனால் 99,600 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிட்காயின் ப்ரைஸ் இந்த லோயர் லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா இந்த வீக் உள்ள போகும்போது கண்டிப்பாக இந்த ஹையர் லிக்விடிட்டியை வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 106,000 பக்கம் வந்து இருக்குது. எத்தேரியமோட ஹீட் மேப் எடுத்து பார்த்தாலும் கைண்ட் ஆஃப் சிமிலர் ஸ்டோரி தான். ஸோ எத்தேரியமுக்கு நியர்பை ஹையர் லிக்விடிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,200 பக்கம் வந்து இருக்குது. மேபி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி
முன்னாடி இதை எடுத்து அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்குள்ள போகும்போது மேபி 3400 தாண்டி போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இதுதான் பிட்காயின் இத்தேரியம் இந்த வாரத்தில் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற என்னுடைய ஒரு சின்ன ஐடியா. கைஸ், உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் லுக் அட் த பிக் பிக்சர். ஹால்விங் டு ஹால்விங் எப்பவுமே பிட்காயினோட பிரைஸ்ல நல்லா வந்து ஒரு கெயின் வந்து கிடைச்சிருக்குது. அண்ட் அல்காயின்ஸை பொறுத்த வரையும் வெறும் 2 to 3 வாரத்துக்குள்ளேயே 10x 50x கூட வந்து பம்ப் ஆகும். ஸோ நீங்க வச்சிருக்க அல்காயின்ஸ்லாம் ஈவன் 70 to 80% டம்ப்ல இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ நோ தே வில் கம் அப் ஃபார் ஷோர். நீங்க நல்ல அல்காயின் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நல்ல கெயின்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் லுக் அட் த ஓவரால் பிக்சர். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. வித் தட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. எப்பவும் சொல்ற கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.